நல்ல நீங்களே உட்காந்து கண்டுபிடிக்க முடியும். இது ஒன்றும் பெரிய வித்தை இல்லை. என்ன தேவைன்னா கொஞ்ச நேரம் உங்களுக்கு நீங்களே ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்க உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுன்னா நான் உங்களுக்கு நீங்களே அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்கிறதே இல்லை. உங்களுக்கு நீங்களே கொஞ்ச நேரம் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். எந்தெந்த உங்களுடைய அகங்காரம் சார்ந்த பாகங்களுடைய செயல்கள் துக்கத்தை உங்களுக்கு எடுத்துட்டு வருதுன்னு பாருங்க. அந்த அகங்காரத்தின் பாகம் சார்ந்த செயல்களை தவிர்க்கவும் குறைக்கவும் செய்யுங்கள். அப்ப என்ன ஆகும்னா, இந்த அகங்காரம் ஆதாரம் இல்லாமல் அழிய துவங்கும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய அகங்காரத்தின் பாகங்களை அறுத்து பார்த்து தெரிந்து கொண்டீர்களானால் ஒவ்வொரு மனிதனுடைய அகங்காரத்தின் பாகங்களையும் உங்களாலே புரிந்து கொள்ள முடியும். ஒரு உடம்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு காமனான எல்லா மனிதருடைய உடம்பை பற்றியும் நமக்கு ஒரு அறிவு வந்துடும். அதே மாதிரி தான் உங்க ஒருத்தருடைய அகங்காரத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என்னென்ன பாகங்கள் அதுல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாருடைய அகங்காரங்களை பற்றிய தெளிவுமே வந்துடும். அப்ப இயற்கையில என்ன ஆகும், எல்லோரை பற்றியும் ஒரு ஆழ்ந்த கருணை உங்களுக்குள்ளே பொங்க துவங்கும். ஆஹா, எனக்கு நான் பிறந்த இனம், மதம், மொழி, சமூகம் இவைகள் மேல பற்றும் அகங்காரமும் இருக்கிற மாதிரி தானே அவர்களுக்கும் இருக்கும். அப்போ என்னுடைய உணர்வை யாரும் புண்படுத்த வேணான்னு நான் நினைக்கிற மாதிரியே தானே அவர்களுடைய உணர்வையும் அவங்க யாரும் புண்படுத்த வேணான்னு நினைப்பார்கள். என்னுடைய உணர்வை புண்படுத்தக்கூடாதுன்னா அப்ப நானும் அவர்களுடைய உணர்வை புண்படுத்தாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருணை நமக்குள்ளே மலர துவங்கும். முதல் விஷயம், அகங்காரத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா புரிதல் உண்டாகும். ஓ, நமக்குள்ள இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்குள்ளேயும் இருக்கும். ரெண்டாவது விஷயம், புரிதலாலே விளைந்த கருணை உண்டாகும். எனக்கு ஹர்ட் ஆகிற விஷயம் அதே மாதிரி அவங்களுக்கும் ஹர்ட் ஆகும். அப்ப அவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது. கருணை. மூன்றாவதாக, கருணையை தாண்டி ஒருமை உணர்வு உண்டாகும். ஆஹா, இப்ப என்னை நான் வளமாக்கி கொள்ள வேண்டும் நினைக்கிற மாதிரி அவர்களும் அவர்களை வளமாக்கி கொள்ள வேண்டும் நினைப்பார்கள் இல்லையா? அதற்கு அன்பு மயத்தாலும் இனிமை மயத்தாலும் நான் பாகமாக இருப்பேன் அப்படிங்கிற உறுதியினாலே ஒருமை உணர்வை உணர்வது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். முதலிலே புரிதல், இரண்டாவது கருணை, மூன்றாவது ஒருமை உணர்வு. இதத்தான் எம்பெருமான் சொல்றாரு, தன்னை எல்லா உயிர்களிடத்தும் எல்லா உயிர்களை தன்னிடத்தும் காண்பவன் ஜீவன் முக்தன். நமக்கு இருக்கிற மாதிரி தானே சுகதுக்கங்கள் அவங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கிறது. அப்புறம் அந்த புரிதலாலே கருணையோடு இருப்பது, கருணையையும் தாண்டி ஒருமையை உணர்வது. ஆழ்ந்து உங்களுக்குள் திரும்பி இந்த ஒருமையை உணர்ந்தீர்களானால் இந்த பிரபஞ்சமே உங்களை ஆசீர்வதிக்க துவங்கும்.